ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2026 குரூப் 4 எக்ஸாம் யாரெல்லாம் எழுத போறீங்களோ ஸோ அவங்களுக்கான ஸ்டடி பிளான் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு தரமான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து கரண்டா செப்டம்பர் மந்த் குரூப் 2 எழுத போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து உங்களுக்கான வீடியோ கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஓகேவா? ஏன்னா டைமிங் ரொம்ப இல்ல, நீங்க போய் படிச்சுட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 2026 குரூப் 4 எக்ஸாம் எழுத போறீங்க பாத்தீங்களா? சோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல ஜாப் போயிட்டு படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லனா வீட்ல இருந்தே ஃபுல் டைமா இதுக்காக படிக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஒரு ஒர்த்தா இருக்கும். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகள்ல இன்னுமே படிக்க தோணாம நிறைய பேர் இருந்திருப்பீங்க. சோ நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியும் படிக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் தவிர்த்துட்டே வந்திருப்பீங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? சோ அதுக்கான போராட்டங்கள், அதுக்கான இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. சைட் பை சைடு இன்னுமே நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இனிமே அது நடந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே ஒரு 21 நாள் தொடர்ந்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அது பழக்கமாயிடும். அதுவே வந்து நம்மளோட ரொட்டீன் பழக்கத்துல வந்துடும். அதனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்ப மாசக்கணக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? சோ அப்ப நம்ம படிக்காமே விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து படிக்கிற மாதிரி வரும். சோ எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்ல, மறுபடியும் நம்ம வந்து இனிஷியல்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால படிக்கிறத விட்டுறாதீங்க. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருங்க. ஓகேவா? சோ எப்படி ஸ்டார்ட் பண்றது, எதை ஸ்டார்ட் பண்றது, எதை படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுங்க மேம், நாங்களே அதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஓகேவா? சோ அதனாலதான் இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோங்க, அப்படியே இந்த ஸ்டடி பிளான் வந்து இருக்கு, நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு புக் எடுத்தாலே அந்த ஞாபகம் வருது, எனக்கு என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த ஸ்டடி பிளான் நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒவ்வொன்றுலையுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து எதுவோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு ½ படிங்க. அதிகமா படிக்க வேணாம். இல்லைன்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னையில ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம், அந்த மாதிரி 5 நிமிஷமா கூட்டி படிக்க ஆரம்பிங்க. சோ ஒட்டுக்கா உட்கார்ந்தாலும் இப்போதைக்கு உங்களால அந்த மைண்ட் செட்ல இருந்து வந்து படிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன். சோ ஆல்ரெடி நிறைய பேர் மைண்ட் செட்ல இருந்து மாறி இருப்பீங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே படிப்பீங்க. இல்ல எனக்கு இன்னுமே புக்கை திறந்தாலே அந்த மாதிரி ஞாபகங்கள் வருது, என்னால படிக்க முடியல மேம் அப்படின்னு சொல்றவங்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் கம்பல்சரியா படிச்சே ஆகணும். அது ஸ்கெடியூல் 1ல நான் என்னென்ன கொடுத்துருக்கனோ அதுல உங்களுக்கு எந்த பிடிச்ச சப்ஜெக்டோ அதுல ஒரு 10 நிமிஷம் மட்டும் படிங்க. அதிகமா நீங்க படிக்கவே வேணாம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம், நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கூட்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கூட்டுங்க. அப்படியே ஒரு 10 நாள் நீங்க ஒரு வாரம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அப்படியே வந்து உங்களுக்கு அது பிக்கப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா எப்பயும் போல படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? சோ இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்ப முடியும் அப்படின்னா பிப்ரவரி மிட்ல முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப இருந்து இல்ல ஒரு வாரம் விட்டு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பிப்ரவரி மிட்ல முடிஞ்சிரும். அப்படி இப்படின்னு. ஓகேவா? சோ தீபாவளி வருது, பொங்கல் வருது, நியூ இயர் வருது, கிறிஸ்துமஸ் வருது, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு வாரம் 2 வாரம் கடத்தினா கூட நீங்க வந்து பிப்ரவரி எண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ பிப்ரவரியில எண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்த வருஷம் ஹாஃப்க்கு மேல தான். ஓகேவா? சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜூன் மந்த்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரும். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப நீங்க பிப்ரவரியிலே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா மாசமே எத்தனை மாசம் கேப் இருந்தாலுமே அதை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஃபுல்லா நீங்க ரிவைஸ் பண்ணுறது இது எல்லாமே அந்த டைம்ல பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து கரண்டா பாத்தீங்க அப்படின்னா இளங்குமரனார் அந்த புக்ல இருந்து அகர முதல் இந்த மாதிரி நிறைய புக்ல இருந்து கேள்விகள் கேட்டாங்க இல்லையா? சோ அது வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேவா? சோ அது வந்து குரூப் 2A பிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் எப்படி வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா புக் சோர்ஸ் இது பண்ணி நார்மலா நம்ம அவுட் சோர்ஸ் படிப்போம் இல்லையா, சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கெடியூல் நான் போட்டிருக்கேன். சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா அந்த ஓலைச்சுவடியில இருந்து கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஓலைச்சுவடியெல்லாம் நான் இதுல இன்க்ளூட் பண்ண கிடையாது. அது வந்து நம்ம எப்ப இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா குரூப் 2A பிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்க கேள்விகள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் இதுலயே அப்டேட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? சோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகாது. இதுல இருந்து
ஒரு சிலது மட்டும் ஆட் ஆகுற மாதிரி வரும். ஓகேவா? சோ எதையுமே இதுல இருந்து நான் நீக்க மாட்டேன், எக்ஸ்ட்ராவா தான் ஆட் பண்ணுவேன். அந்த ஆட் பண்றது என்ன அப்படிங்கிறது குரூப் 2 2A பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதே ஸ்கெடியூல்ல ஆட் பண்ணி அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? சோ இத ஃபுல்லா தெளிவா பாருங்க, எந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் போகணும், எப்படி எல்லாம் படிக்கணும், எதை படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல வந்து ஜிஎஸும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். நீங்க வந்து ஜிஎஸ்ஸையும் இதை பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சிலபஸ் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கெடியூலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் கிளாரிட்டியோட உங்களுக்கு இருப்பீங்க, நீங்க அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க அப்படியே இந்த ஸ்கெடியூல் நான் என்ன கொடுத்துருக்கோனோ அந்த டாபிக் பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை அப்படின்னா 10 நிமிஷம் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்னது பிரகாரம் ஒவ்வொரு ஸ்கெடியூலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கானது. ஓகேவா? ஸோ ரொம்ப பல்கியாலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ ஒரு வாரத்துல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணலாம், அது வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல ஜாப் போயிட்டு இருந்து படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஒரு வாரத்துல அவங்களால எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஒரு ஆவரேஜ் தான். ஓகேவா? சோ இவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனித்தனியெல்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜா இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு வாரத்துல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்டா ரொம்ப பேர்டன் இருக்காது, ஏன்னா டைமிங் இன்னும் இருக்கு இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப பேர்டன் இருக்காது. ஸோ அசால்ட்டா படிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எதையுமே கான்செப்ட் வைஸ் ஸ்டோரி பேஸ்ட்ல படிங்க. ஓகேவா? சோ மனப்பாடம் பண்ற விஷயங்கள் ஒரு சிலது இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்களை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பட் இல்ல மனப்பாடம் பண்றது தவிர மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கான்செப்ட் பேஸ், இல்லைன்னா வந்து ஜிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பேஸ், இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா எப்பயுமே மறக்காம இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு அப்படிங்கிறதால இப்ப படிச்சது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும் இல்லையா? சோ இடையில ரிவிஷன் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒரு வாரம் படிக்கிறீங்க அப்படின்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே படிங்க. ஓகேவா? சோ மண்டே டு சாட்டர்டே படிச்சுட்டு சண்டே அன்னைக்கு என்னென்ன படிச்சீங்களோ அது அப்படியே ஓரளவு ஃபுல்லா ரீகால் பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் எழுதி பாருங்க, இல்லைன்னா ஃபுல்லா அப்படியே நீங்களே ரீகால் பண்ணி பாருங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிச்சாலும் சரி, 1/2 மணி நேரம் படிச்சாலும் சரி, இல்ல 3 மணி நேரம் படிச்சாலும் சரி, இல்ல ஃபுல் டே அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாலுமே அந்த டே முடியும் போது நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரீகால். ஓகேவா? சோ காலையில இருந்து நம்ம என்னென்ன டாபிக் படிச்சோம், எதுல என்ன டாபிக் படிச்சோம், பொது தமிழ்ல என்ன படிச்சோம், மேக்ஸ்ல என்ன படிச்சோம், ஜிஎஸ்ல என்ன படிச்சோம், அந்த மாதிரி அப்படியே ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டு போங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ரீகால் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா அது நல்ல மெமரியில ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 1 வீக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த 1 வீக் முடிஞ்சதுமே அந்த 1 வீக்ல என்னென்ன படிச்சீங்க அப்படிங்கறத இது பண்ணணும். அது போக ரொம்ப 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 முக்கியமான விஷயம், எதுவா இருந்தாலுமே அது பொதுத்தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நோட்டு போட்டு பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நீங்க படிச்சிருந்தாலுமே ஒரு டைம் ரிவைஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட் இருக்கணும். ஓகேவா? சோ அந்த ஷார்ட் நோட் இருக்கணும். அந்த ஷார்ட் நோட் நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்க கையால எழுதும் போது மட்டுமே அது இன்னுமே நல்லா மனசுல பதியும். ஓகேவா? சோ வேற யாராவது கொடுக்குறாங்க அதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகேவா? சோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியா ஒவ்வொரு கொஸ்டினையுமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ மேக்ஸ் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 4 மாசம் தேவைப்படுது. ஓகேவா? சோ நான் வந்து 5 மாசமே கொடுத்துருக்கேன், வித் ரிவிஷனோட 5 மாசம் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா தரவாயில்ல. அவங்க மேக்ஸ்ல எப்படி வந்து எந்த அந்த நுணுக்கு அந்த கார்னர் இருக்கு இல்லையா, சோ எந்த கார்னர்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ற மாதிரி தயாராகிடலாம். ஓகேவா? ஆனா அது தயாராகிறதுக்கான நாட்கள் 4 மாசம் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வேணும். அதனாலதான் நான் இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி இலக்கணங்களும் கான்செப்ட் பேஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த மனப்பாடம் பண்றதெல்லாம் விட்டுருங்க. சொற்பொருள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது இல்லையா, சோ அதெல்லாமே விட்டுருங்க, கலைச்சொற்கள் இதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா மத்தபடி கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் வைஸ் எல்லாமே தெளிவா கான்செப்ட் வைஸ் படிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து புக்ல இருக்க எக்ஸாம்பிள் தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கான்செப்ட் படிச்சிட்டீங்கன்னா அவங்க எந்த புக்ல இருந்து எப்படி வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அதை புரிஞ்சுக்கலாம், ஈஸியா அதுக்கான ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்ப இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் மேக்ஸ். அதே மாதிரி இலக்கணம்னு எடுத்துட்டீங்க, இப்ப வினையெச்சம் வினைமுற்று எடுத்துட்டீங்கன்னா அதை அந்த டாபிக் எழுதி என்ன அதுக்கான விளக்கம் எழுதி அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணீங்க ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கணும். சோ எல்லாமே ஷார்ட் நோட்டா எழுதிக்கோங்க, ரொம்ப பேராகிராஃபா எழுதணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் ஒவ்வொரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா
சோ அந்த டாபிக் வைஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. அதே மாதிரி இயர் வருது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டவணை பகுதி இந்த மாதிரிலாம் வருது. சோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயர் வர்றது, அந்த நம்பர்ஸ் வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ்ல கூட சேஞ்ச் பண்ணி கேட்கறாங்க, அதே மாதிரி இயர்ஸ்லயும் சேஞ்ச் பண்ணி கேட்கறாங்க. அதே ஒரு ஆவரேஜா வைக்க கூடாது. இப்ப 1976 அப்படின்னா 1970 பிளஸ் அப்படி ஞாபகம் வைக்க கூடாது. 1976 தான் ஞாபகம். அப்ப என்ன பண்ணணும், அந்த ஃபுல்லா நீங்க எழுதுனாதான் உங்க மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். அப்ப எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா மனசுல பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டோரி பேஸ்ல படிங்க, அப்பதான் வந்து ஜிஎஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுதான் இந்த ஃபுல்லாவே நம்ம சொல்ல போறோம். சோ தெளிவா கவனிங்க. பாருங்க, ஸ்கெடியூல் 1 நீங்க வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல அடுத்த வாரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா இன்னையில இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? சோ இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை படிச்சுக்கலாம். ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே ஒரு வாரத்துக்கு. ஓகேவா? சோ ஒவ்வொரு வாரத்துக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி மிட்ல நீங்க முடிச்சிடலாம். இல்ல ஏதாவது ஓகேவா, சோ உடம்பு சரியில்லை, இல்ல வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு, இல்ல வந்து நோம்பி வருது, திருவிழா வருது, எது வந்தாலுமே என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 வாரத்தை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பிப்ரவரி எண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுத்திலக்கணம் ஃபுல்லாவே. சோ எழுத்திலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? எழுத்திலக்கணம் பாத்தீங்கன்னா எழுத்துன்னா என்ன, ஒவ்வொரு எழுத்து என்ன, உயிர் எழுத்து, மெய் எழுத்து, அதுக்கான இது என்ன, அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல இருந்து பிறக்கும், சோ அந்த மாதிரி பேசிக் எல்லாமே இருக்கு. ஓகேவா? சோ சார்பு எழுத்துனா என்ன, முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்தோட வகைகள் என்ன, இந்த மாதிரி அந்த பேசிக் ரொம்ப 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 பேசிக். ஓகேவா? எப்படி வந்து மேக்ஸுக்கு 1 2 3 அதுக்கப்புறம் கூட்டல் கழித்தல் பெருக்கல் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கோ, அந்த மாதிரி எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது அந்த இலக்கணத்துல ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. ஓகேவா? சோ அந்த இலக்கணங்கள் ஃபுல்லாவே நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். எல்லாமே சின்ன சின்ன ஸ்டாண்டர்ட் புக்ல தான் இருக்கும். ஓகேவா? அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையுமே உங்களுக்கு திருக்குறள் 2 அதிகாரங்கள் இருக்கும், அது போக அறநூல்கள் 1 இருக்கும். ஓகேவா? சோ திருக்குறள்ல பாத்தீங்கன்னா ஊக்கமுடைமை, அரண் வலியுறுத்தல், அறநூல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 4 அடியார். அப்ப ஏதோ ஒரு நாள் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம். ஓகேவா? சோ ஒரு நாள் ஒரு அதிகாரம் திருக்குறள் படிங்க, அடுத்த நாள் அடுத்த அதிகாரம் திருக்குறள் படிங்க, அடுத்த நாள் அந்த என்னது 4 அடியார் படிங்க. ஓகேவா? அதே மாதிரி எழுத்திலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக் தான். நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஒரு நாள் இல்ல 2 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது ரொம்ப டைம்லாம் இருக்காது. 1 hour இல்ல 2 hours கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ப ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம் அப்படிங்கிறது படிச்சா போதும். குறைஞ்சபட்சம் படிச்சா போதும். அதிகபட்சம் நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6th தமிழ் இருக்கு இல்லையா, அதுல நியூ புக்ல டேர்ம் 1ல ஓகேவா, சோ டேர்ம் 1ல சிலபஸ் பேஸ்ல பொது தமிழ்ல என்னென்ன நமக்கு தேவை. ஓகேவா? சோ ஃபுல்லா அட்டை படிக்கணுமான தேவை கிடையாது. ஓகேவா? சோ நம்ம என்ன படிக்கணும், நமக்கு என்ன தேவை, அந்த சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும். ஓகேவா? சோ அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உரைநடை பகுதி, செய்யுள் பகுதி இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சொற்பொருள் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்லயும் பாத்தீங்க, டேர்ம்ல எத்தனை இருக்கும், 3 இயல் தான் இருக்கும் இல்லையா? சோ 3 இயல்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியாதா என்ன? அந்த 3 இயலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு எது தேவை, எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதெல்லாமே வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், இருக்கிறது அப்படியே கேட்க முடியாது இல்லையா? சோ அப்ப எப்படி கேட்கலாம், ஒண்ணு கோடிட்ட இடத்துல கேட்கலாம், இல்லைன்னா பொருந்தா சொல்லுல கேட்கலாம், இந்த மாதிரி பிரித்தெழுதுக கேட்கலாம், சொற்பொருள் கேட்கலாம், ஒரு சொல்லுக்கு 2 பொருள் என்ன, இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய சொற்பொருள், அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு கொடுத்திருப்பாங்க, பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்திருப்பாங்க, புக்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே படிச்சீங்க அப்படின்னா 3 இயல் தான். ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு படிச்சா கூட 3 நாள்ல முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது படிக்கணும். இது படிக்கும் போதே கூடவே என்ன படிக்கோங்க, திருக்குறளை படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6ல உங்களுக்கு திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் வருது இல்லையா? சோ அத நீங்க இந்த இடத்துல பொதுத்தமிழ் படிக்கும் போதே படிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த புக்கையும் ஃபுல்லா படிச்ச மாதிரி இருக்கும், நீங்க ஜிஎஸ்க்கும் உங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த யூனிட் 6ல வரக்கூடிய அந்த திருக்குறள் சம்பந்தமானது இருக்கு இல்லையா, அதையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ இது அடுத்து மேத்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரே ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க அதிகமா ரொம்ப படிக்கவே வேணாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு டாபிக், அந்த ஒரு டாபிக் மாடல் வைஸ் நம்ம வந்து பிளேலிஸ்ட் போட்டு கிளாஸ் நடத்திருக்கோம் இல்லையா? சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா மாடல் வைஸ் ஒவ்வொரு டாபிக்குமே பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு மாடலா எழுதுங்க, ஒரு கொஸ்டின் எழுதுங்க, அதுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அடுத்து ஒரு கொஸ்டின் எழுதுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மாடல் வைஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய
அப்படிங்கிறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அதை போய் நீங்க ஓப்பன் பண்ணி ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒவ்வொரு சம்மா நீங்க வந்து நோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, புக் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்மா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பிஒய்க்யூ இருக்கு இல்லையா, ஸோ பிஒய்க்யூலையும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம் இருக்கு இல்லையா, அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுவே போதும். ஓகேவா? ஸோ இதை பண்றதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். அப்ப ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்னது, ஒரு வாரம் உங்களுக்கு ஒரே ஒரு டாபிக் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ். ஸோ நிறைய பேர் ஜிஎஸ் தான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதுல 3 டாபிக் வரும், இல்லைன்னா 4 டாபிக் வரும். அதாவது 3 லெசன் இல்லைன்னா 4 லெசன் தான் மேக்சிமமே வரும். ஸோ அப்போ ஒரு வாரத்துக்கு படிக்க போறீங்க இல்லையா, ஸோ அப்ப நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு அது 6th 10th 12th இதுல இருக்கு. நீங்க 12th மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் 10th வாங்க. அதுக்கப்புறம் 6th வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் படிச்சதாவே இருக்கும். எப்பயுமே ஹையர் கிளாஸ்ல இருந்து வாங்க. ஓகேவா? சோ எந்த ஒரு டாபிக் ஜிஎஸ்ல நீங்க படிச்சாலுமே லோயர் கிளாஸ்ல இருந்து போக வேணாம், ஹையர் கிளாஸ்ல இருந்து வாங்க. ஓகேங்களா? சோ 12th பாருங்க, 12th அடுத்து 11th பாருங்க, அடுத்து 10th பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க 6th இருந்து 9th கூட போய்க்கலாம். ஓகேவா? சோ அது உங்க பேஸ் தான். சோ ஆனா எப்பயுமே 12th 11th 10th அப்படி வாங்க, அப்பதான் எல்லாமே அங்கேயே கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளாஸ்ல நீங்க படிக்கும்போது அங்க படிச்சதே தான் இங்க வரும். சோ எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் உங்களுக்கு 11th. ஓகேவா? சோ இது 11th மட்டும் கிடையாது, இது உங்களுக்கு 7th 8th 6th இது எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கும். அதாவது என்ன எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அது 6th இருக்கும், அதுக்கப்புறம் 7th இருக்கும், அதுக்கப்புறம் 8th இருக்கும். சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க இதை படிக்கும் போதே அது என்ன அப்படிங்கிறது சும்மா ஓரலா பாத்துக்கோங்க. ஏன்னா இதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் 6th 9th 11th இருக்கு. நீங்க 11th கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 9th கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே 6th ஒண்ணுமே இருக்காது, நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். சோ இதை 6th படிக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரிதான் ஹையர் கிளாஸ்ல இருந்து தான் எப்பயுமே போகணும். சோ இது ஸ்கெடியூல் 1 தான். எவ்வளவு இருக்கு ஆக்சுவலா பாருங்க, மொத்தமாவே அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுதான் இந்த இதை நீங்க என்ன பண்ணிக்க போறீங்க, ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ அடுத்த ஸ்கெடியூல். சோ ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த படிச்சது எல்லாமே என்ன பண்ணிக்கணும், ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்காது, டெஸ்ட் எழுதி பார்க்காது, இந்த மாதிரி பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் 1 கம்ப்ளீட்டட். சோ 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த ஸ்கெடியூல்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், சோ பாருங்க எழுத்து இலக்கணம் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து சொல்லி இலக்கணம். சோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸ்கூல் புக் வைஸ் 6வது 7வது 8வது இந்த மாதிரி போறதை விட இலக்கண வைஸா போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமா 5 இலக்கணங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த மாதிரி 5 வகை இருக்கு. அந்த 5 வகை படிச்சுட்டு இந்த 5 வகைக்குமே காமனா வரக்கூடிய பொது இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ அது அங்கங்க எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கவர் ஆகி வரும். அந்த 6 இயலா படிச்சுக்கணும். சோ எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், அதுக்கப்புறம் பொது இலக்கணம், இந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், சிலபஸ் பேஸ்ல எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடியது இங்க எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு சிலது மட்டும் எக்ஸ்ட்ராவா வரும். அந்த ஒரு சிலது எக்ஸ்ட்ராவா வரதை கடைசியா பார்த்துக்கணும். ஓகேவா? பட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 6 இலக்கணங்களா பிரிச்சு படிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே அது கவர் ஆயிடும். ஓகேவா? சோ நமக்கு தேவை என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இலக்கண வைஸ் டாபிக்கா வேணும், கிளாஸ் வைஸ் போகாதீங்க. ஓகேவா? சோ இலக்கணத்துக்கும் நாங்க வந்து கிளாஸ் போட்டிருக்கோம், நீங்க வந்து வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இலக்கணம் பாத்தீங்கன்னா 4 வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள், இதுல 4 வகை இருக்கு, இதுல 4 வகை இருக்கு. அதாவது இலக்கண வகையில 4, இலக்கிய வகையில 4 சொற்கள் இருக்கும். சோ அது என்னென்ன எக்ஸாம்பிள் என்ன, எந்தெந்த இடத்துல வரும், எந்தெந்த இடத்துல வராது, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல ஈகையும் அன்புடைமையும், அறநூல்கள்ல பாத்தீங்கன்னா 4 மணிக்கடிகள். சோ 2 அதிகாரங்கள் தான். சோ திருக்குறள் 20 அதிகாரங்கள் 10 ஸ்கெடியூல் வரைக்கும் வரும். ஓகேவா? சோ இடையில ஒரு ரிவிஷன் வரும். சோ அப்போ 11 ஸ்கெடியூல் இல்லைன்னா 12வது ஸ்கெடியூல் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுற மாதிரி வரும். சோ அறநூல்கள் 9 இருக்கு. சோ அது அப்படியே வரும். ஓகேவா? அடுத்து 6th நியூ தமிழ்ல பாத்தீங்கன்னா term 2 term 1 முதல் ஸ்கெடியூல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இப்ப term 2 இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ் டாபிக்கோட சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஜிஎஸ் என்ன, திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் வருது இல்லையா, அப்ப உங்களுக்கு 6 to 12ல இருக்கக்கூடிய திருக்குறள் தான் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும், அதுல இருக்கக்கூடிய திருக்குறள் ஃபுல்லாவே பாத்துக்கணும். சோ திருக்குறள், அதோட பொருள், அது சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா போதும். சோ இது படிக்கும் போது அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். அடுத்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிஞ்சுதா, அடுத்து
அடுத்து பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், இருந்தாலுமே அது பேசிக். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. பெர்சன்டேஜ் தெரிஞ்சாதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தெரியும். அது தெரிஞ்சாதான் பாத்தீங்கன்னா உங்களால, அதாவது பெர்சன்டேஜ் தெரிஞ்சா என்னென்ன போடலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடலாம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த பெர்சன்டேஜ் டாபிக் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுல வரக்கூடிய ஒரு மாடல் இருக்கு. ஸோ சராசரி மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த சராசரி மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல வேணா வரலாம். ஓகேவா? அது சிம்பிளிபிகேஷன்ல கூட வரலாம். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். ஸோ அப்ப கான்செப்ட் வைஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பொது அறிவுல பாத்தீங்கன்னா பால்ட்டில குடியுரிமை, முகவுரை, அட்டவணை, பகுதிகள். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் சேர்த்து படிச்சுக்கணும். ஸோ முகவுரை, அட்டவணை, பகுதிகள் இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனல்லயே இதுக்கான கிளாஸஸ் இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் இருக்கு, ஹிஸ்டரி கிளாஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th வரும். ஓகேவா? சோ இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். சோ ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா குப்தர்கள் 6thலயும் 11thலயும் இருக்கு. சோ 11thல இருக்கக்கூடியதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6thல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஓரலா பாக்குற மாதிரி வரும். இது வந்து ஸ்கெடியூல் 2 அவ்வளவுதான். சோ ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்துருப்பேன், எல்லாருமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். சோ ரொம்ப ரொம்ப பேர்டன் பண்ணிக்கிட்டு இவ்வளவு படிக்கணுமா அவ்வளவு படிக்கணுமா, இது மறக்குது அது மறக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு அடுத்தடுத்து போய்க்கலாம் இருக்கலாம். ஓகேவா? சோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படிங்கறதே உங்களுக்கு டவுட்டா இருக்கும், ஏன்னா ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். ஓகேவா? சோ அப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தடுத்து நீங்க போய்க்கலாம். அடுத்து ஸ்கெடியூல் 3 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிலக்கணம் தான். சோ சொல்லிலக்கணம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கும். ஓகேவா? சோ மற்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியானதா, எழுத்து, பொருள், யாப்பு, அணி, இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஓகே, ரொம்ப அதிக நேரம் படிக்கணுங்கிறது கிடையாது. பட் சொல்லிலக்கணம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. ஓகேவா? சோ அதுலதான் வினையேற்றம், வினையாணை, பெயர், தொழில், இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஓகேவா? சோ நிறைய இருக்கு, அதெல்லாமே நீங்க சொல்லிலக்கணத்துல தான் படிப்பீங்க. ஓகேவா? சோ இடுகுறி காரண பெயர், வழக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயர்களின் மறு. இந்த இடத்துல வழக்கு, அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி, ஊர் பெயர்களின் மறு, இதை வந்து நீங்க சிலபஸ்லயும் வரும். ஓகேவா? சோ அப்ப என்ன படிக்கிறோம், நீங்க ஸ்கூல் புக் கண்டென்ட் படிக்கும் போது பிவைக்குள்ள எப்படி கேட்டிருக்காங்க, அவுட் சோர்ஸ் என்ன படிக்கலாம், சோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இதை படிச்சீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து திருக்குறள் பாத்தீங்கன்னா கல்வியும் விருந்தோம்பலும், அறநூல் பாத்தீங்கன்னா பழமொழி 400, 6thல டேர்ம் 3. சோ அதே மாதிரிதான் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, என்னென்ன படிக்கணும், அதுக்கப்புறம் இடங்கள் என்ன, புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ இந்த மாதிரி டேர்ம்ல இருக்கக்கூடிய அந்த விஷயம் படிக்கும்போது புக் பேக் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அதையும் சேர்த்து படிச்சுட்டு நீங்க அடுத்தடுத்து அந்த ஜிஎஸ் உண்டான அந்த திருக்குறள் பகுதியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன படிக்கணும், அடுத்து பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ பர்சன்டேஜ் படிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப 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 சிம்பிளான டாபிக். ஓகேவா? சோ அடுத்து பொது அறிவுல பாத்தீங்கன்னா பால்ட்டில மத்திய அரசு 10th 12thல இருக்கு. சோ 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10th கம்ப்ளீட் பண்ணுங்க. எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்திய மேம்பாடு அனுபவங்கள், சோ 11thல இருக்கு. சோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 11th 12th அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சின்ன ஸ்டாண்டர்ட் வரும். ஓகேவா? ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா பிற்கால சோழ பாண்டியர்கள், சோ இதுவும் 11th தான். சோ இது எப்பயுமே ஹையர் கிளாஸ் தான். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹையர் கிளாஸ்ல இருந்து தான் வரணும், அதுல மாற்றமே கிடையாது. ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 3 கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம், நீங்க படிச்ச மாதிரியே தெரியாது, ரொம்ப பேர்டனா இருக்காது. அடுத்து ஸ்கெடியூல் 4 பாத்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணத்துல ஒரு சொல் பல பொருள், இரட்டை கிளவி, வலு, வளாநிலை, வலுவமைதி, மரபு தமிழ். சோ இந்த மரபு தமிழ் படிக்கும் போதும் ஒரு சொல் பல பொருள் படிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கணும். சோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து வினை செயல் வகை, அவையஞ்சாமை, திருக்குறள், முதுமொழி காஞ்சி, இது பாத்தீங்கன்னா அறநூல்கள். 6thல உங்களுக்கு நியூ புக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஓல்டு புக்ல அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்காது, ஏன்னா ஃபுல்லாவே நீங்க வந்து நியூ புக்ல கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அது போக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் ஓல்டு புக்ல கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அப்ப ஓல்டு புக் ஃபுல்லாவே நீங்க ஒரே இதுல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதுக்கு தனித்தனியா நீங்க டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 போட வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், 3 டேர்மும் சேர்த்து நீங்க வந்து ஒரே இதுல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்சதுமே கம்பல்சரியா ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா மறந்து போயிடும். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு 3
3 டாபிக், மொத்தமா 15 டாபிக் இருக்கு மேக்ஸ்ல. ஓகேவா, ஆல்ரெடி அதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த டாபிக், அந்த டாபிக் 15 டாபிக் அப்படிங்கறத பாத்துருங்க. ஓகேவா, ஸோ அந்த 15 டாபிக் தெரிஞ்சவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு எந்த டாபிக்னே தெரியாது மேம், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ பாக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எந்தெந்த 15 டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன 15 டாபிக், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படிங்கறத அந்த வீடியோ பார்த்து நீங்க கிளியர் ஆயிக்கும். ஓகேவா, அடுத்து பொதுறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பால்ட்டில மாநில அரசு. ஸோ 12th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8th வாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல், இது வந்து 12th புக்ல இருக்கு. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பாமினி மற்றும் விஜயநகர பேரரசுகள், இது 11th இருக்கு. ஓகேவா, ஸோ டெல்லி சுல்தான்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் தனியா கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 11th 12th தான் போகும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொது அறிவு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஸ்கெடியூல் 4 கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா, அடுத்து ஸ்கெடியூல் 5. ஸ்கெடியூல் 5லயும் சொல்லிலக்கணம் தான். ஸோ சொல்லிலக்கணம் பாத்தீங்கன்னா பகுபதம், பகாபதம், சொல்லும் பொருளும், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அயர் சொல், தமிழ் சொல், இது எல்லாமே இந்த மாதிரி அயர் சொல், தமிழ் சொல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், சொல்லும் பொருளும், இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் பத்தாது, பிவைக்யூ படிக்கணும், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸும் படிக்கணும். அப்ப அந்த அவுட் சோர்ஸ் எல்லாம் என்ன படிக்கலாம், எதுல இருந்து படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா, அது எல்லாமே குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சொல்யூஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் சொல்றேன், அது வரைக்கும் புக்ல இருக்க கண்டென்ட் மட்டும் படிச்சு வச்சிருங்க. ஓகேவா, சோ அவுட் சோர்ஸ் அப்படின்னு போகாம இப்போதைக்கு புக்ல இருக்க கண்டென்ட் எல்லாமே படிச்சிருங்க. அந்த இது ரிசல்ட், அந்த எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் அதோட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து எந்த அவுட் சோர்ஸ் படிக்கலாம், அவுட் சோர்ஸ் எந்த புக் படிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பொது தமிழுக்குன்னு எந்த ஒரு புக்கையுமே வாங்காதீங்க. ஓகேவா, சோ யார் புக்கையுமே வாங்காதீங்க, எந்த ஒரு புக்குமே இப்போதைக்கு நீங்க வாங்க தேவையில்லை. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா, சோ எந்த புக் படிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல புறங்கூறாமை, அருளுடைமை, அதுக்கப்புறம் அறநூல்கள்ல பாத்தீங்கன்னா திரிகடுகம். சோ 7th எப்பயும் போல டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் ஒவ்வொன்னு படிக்கணும். ஓகேவா, சோ அடுத்து மேக்ஸ். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் முடிஞ்சாச்சு, 3 டாபிக் ரிவிஷன் பண்ணி பார்த்தாச்சு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ பர்சனேஜ் முடிச்சிட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அரசாங்கம் மற்றும் தேர்தல், இது 11th 9th 6th. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது 12thலயும் 10thலயும் இருக்கு. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு, ஸோ 11th 7thல இருக்கு. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, இது வந்து பேட்ச் போகிறதுக்காக நான் கொடுக்கல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்களா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்காக கொடுக்கறதா. ஏன்னா என்ன, நாங்கள் வந்து பேட்ச் பார்த்தீங்கன்னா 2 2A ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுவோம். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து குரூப் 4க்கான பேட்ச் போடுவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறதுன்னு ஒரு ஸ்கெடியூலாவது கொடுங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது போக என்ன படிக்கிறதுனே தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஓகேவா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து செல்ஃப் ஸ்டடியா ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு ஸ்கெடியூல் தான் இது. ஓகேவா, சோ தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 6. சோ இது பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல சொல்லிலக்கணத்துல ஆகுபெயர், அடைமொழி, 3 வகை போலி, பேச்சு வழக்கு, எழுத்து, இது எல்லாமே ஒன்னே தாங்க. ஓகேவா, சோ சிலபஸ் வைஸ் உங்களுக்கு ஒரு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு அப்படின்னு உரைநடை பகுதி ஒண்ணு இருக்கு. ஓகேவா, சோ அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். ஓகேவா, என்ன டாபிக், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடர்கள்ல பிழை திருத்தம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் இது ரெண்டுமே. இதை படிச்சுட்டு இதுவும் தான் சிலபஸ்ல இருக்கு. சோ இது ஒரு இதுதான், மொத்தமாவே 4 இருக்கிற மாதிரி இருக்கும். நான் பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு 1 மட்டும்தான். ஓகேவா, அடுத்து திருக்குறளை பாத்தீங்கன்னா நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், அறநூல்கள், சிறுவஞ்சமூலம் 7thல டேர்ம் 2ல படிக்க போறீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிடணும், ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் தான் அது எல்லாமே. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சோடனே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிடணும். பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். பாலிட்டி பாத்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் 11thல இருக்கு. எக்கனாமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12th வங்கியல். வங்கியல் படிக்கும் போதே என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து இந்த ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, சோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கணும். சோ அது போக நிறைய வங்கி பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அதுல படிச்சுக்கலாம். ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்கள் 7thலயும் 11thலயும் இருக்கு. சோ 11th கம்ப்ளீட் பண்ணிட்டு 7th பார்க்கணும். ஓகேவா, சோ இது வந்து அடுத்த ஸ்கெடியூல்.
அடுத்து ஸ்கெடியூல் 7 பாத்தீங்கன்னா சொல்லிலக்கணம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல பாருங்க. நம்ம எத்தனாவது ஸ்கெடியூல் எடுத்தோம்? செகண்ட் ஸ்கெடியூல் எடுத்தோம். 7வது ஸ்கெடியூல் வரைக்கும் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? சோ சொல்லிலக்கணம் புணர்ச்சி, வினா விடை வகை, பிரித்தெழுது, சேர்த்தெழுது, வேற்றுமை. ஓகேவா? சோ இந்த இடத்துல புணர்ச்சி படிச்சிட்டீங்கன்னா இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? சோ புணர்ச்சி படிக்கும் போதே இதை சேர்த்து படிச்சுக்கணும். அப்ப வேற்றுமையும் விடை வகை தான். ஓகேவா? அடுத்து கல்லாமை, செங்கோன்மை. அடுத்து அறநூல்கள் பாத்தீங்கன்னா 7வது 7th டேர்ம் 3. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் படிச்சுக்கணும். ஸோ அது படிச்சிட்டிங்கன்னா இப்போ 3 டாபிக் முடிஞ்சது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து வந்து உங்களுக்கு ரிவிஷன் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், இது 9th இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் 11th இருக்கு. ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பேரரசு 11th 7th 6th. ஸோ படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு ரிவிஷன் பாயிண்ட் வரும். ஸோ ரிவிஷன் பாயிண்ட் வரும்போது நீங்க அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்க. ஓகேவா? சோ அடுத்து ஸ்கெடியூல் 8. ஸ்கெடியூல் 8ல பாத்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணம்னா ஒரு பொருட் பன்மொழி, எதிர்ச்சொல், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். அடுத்து பாத்தீங்கன்னா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை இலக்குதல், சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதல், இது எல்லாமே எழுதிக்கணும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பண்புடைமை, பருடைமை, திருக்குறள், இன்னா 40 அறநூல்கள், 7th ஓல்டு புக் ஃபுல்லாவே. ஓகேவா? சோ டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 முடிஞ்சிருச்சா? அப்ப என்ன பண்ணணும்? ஓல்டு புக் ஃபுல்லாவே. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது முதல்ல மேல பார்த்தோம் இல்லையா, அந்த மேல பார்த்த மொத்தம் 6 டாபிக்கையும் சேர்த்து நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ஒவ்வொரு 3 டாபிக்கும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அடுத்த ரிவிஷன் அந்த ஃபர்ஸ்ட் 3 இதுக்கு படிச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்த 3 டாபிக் படிக்கும் போது மொத்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்து 6 டாபிக்கையும் படிச்சுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது முதல்ல நம்ம ஆரம்பத்துல படிச்சதும் மறக்காம இருக்கும். ஸோ ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும், மறக்காம இருக்கும். ரிப்பீட்டடா போட்டு பார்க்க ஸ்பீடும் வரும், டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? பொதுவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி டாபிக் இதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவது 11th 12th அந்த டாபிக் இருக்குல்ல, அதெல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 6th to 9th. ஓகேவா? 10thல ஏதாவது விட்டு இருந்ததா அது போக பாத்தீங்கன்னா 6th to 9thல சின்ன போர்ஷன் ஹிஸ்டரியில இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப டெல்லி சுல்தான்கள்லாம் நாங்க வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7thல இருக்கு. அப்ப அந்த மாதிரி டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது 6th to 9th வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். அது வந்து உங்களுக்கு அதிகமா இருக்காது. ஒண்ணு அந்த நீங்க ஆல்ரெடி படிச்சதா இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு சில கண்டென்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். அது வந்து நீங்க படிச்சுக்கணும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கூட்டாட்சி 12th புக்ல இருக்கு. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்பு, இது வந்து 10thல இருக்கு. ஸோ இதை முடிச்சீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுங்க, 11th 12thல ஒரு டாபிக் என்ன பார்த்தோம்? ஹிஸ்டரி இல்லையா? ஹிஸ்டரியில 11th 12th 10th கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து 6th to 9th ஒரே இதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அதிகமா இருக்காது. அதனால அப்படி படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 9 பாத்தீங்க அப்படின்னா சொல்லிலக்கணம்னா, சொல்லிலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், இணைப்பு சொற்கள், பொருள்கோள், வேர்ச்சொல் ஆய்வு, வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் படிச்சிட்டீங்க அப்படின்னா சந்தி பிழைகள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேர்ச்சொல் ஆய்வு படிச்சிட்டீங்க அப்படின்னா வேர்ச்சொல் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, வேர்ச்சொல்ல இருந்து உங்களுக்கு வினையச்சம், வினையாளனையும் பெயர், அந்த மாதிரி தொழிற்பெயர் இதெல்லாமே எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சலாம். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு என்னது, இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். அதே மாதிரி 2 வினைச்சொற்கள் வேறுபாடு, இணைப்பு சொற்கள், அடைப்பு சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த இதுதான். ஓகேவா? சோ அது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல வரக்கூடிய டாபிக். எக்ஸ்ட்ராவா பொருட்கள் படிப்பீங்க, அவ்வளவுதான். அடுத்து திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை, பெரியாரை துணைக்கோடல், அதுக்கப்புறம் ஔவையார் பாடல்கள், இதுல அறநூல்கள்ல வந்துடும். 8th புக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டேர்ம் இருந்ததால நம்ம என்ன பண்ணிட்டோம், டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 தனித்தனியா கொடுத்துருவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8th டேர்ம்லாம் கிடையாது இல்லையா நியூ புக்ல. அப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து பாதி லெசன். ஓகேவா? சோ 1 to 5 மொத்தம் 9 இயல்கள் இருக்கும். சோ பாதியா எடுத்துக்கோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 1 to 5, அடுத்து 6 to 9 அப்படி எடுத்துக்கோங்க. அதை சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். சோ இது வந்து 10 மார்க் இருக்கு இல்லையா? சோ ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் மிடில்ல கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ ஸ்டார்டிங்லயும் இல்லாம கடைசியாவும் இல்லாம மிடில் டைம்ல கொண்டு வந்திருக்கேன். சோ இது ரொம்ப முக்கியமானது, நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ 7வது டாபிக்காவே நான் என்ன பண்ணிருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா மொத்தமா 15 டாபிக் கரெக்டா. சோ மிடில்ல உங்களுக்கு 7வது டாபிக்காவே லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். சோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சோ இது வந்து ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சு போடுற மாதிரி தான் வரும். சோ அதுல இருக்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து பொது அறிவு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஸ்கெடியூல் 1 to 8ல நீங்க என்னென்ன இதுக்கு முன்னாடி டாபிக் பார்த்தோம் இல்லையா,
எப்பயுமே நம்ம படிச்சுட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. இடையில நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் படிச்சது மறக்காம இருக்கும். ஓகேவா? இல்ல அப்படின்னா நம்ம படிச்சுட்டே போயிட்டே இருப்போம். அப்ப முன்னாடி படிக்கிறது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்ல படிச்சிருப்போம், அது எல்லாமே மறந்து போயிடும். அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலயும் பாயிண்ட்ல நீங்க என்ன படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த ஃபுல் முன்னாடி படிச்சதை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்பதான் மறக்காம இருக்கும். சோ இது வந்து ஸ்கெடியூல் 9க்கானது. ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 10. ஸ்கெடியூல் 10 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிலக்கணத்துல ஓமோர்புகள், ஆக்கப்பெயர்கள், மெய்மயக்கம், தொடரியல், பொருள்மயக்கம், படிமம் இது எல்லாமே உங்களுக்கு 11th 12th இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லிலக்கணம் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே உங்களுக்கு 10th வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th மட்டுமே தான் இருக்கக்கூடிய டாபிக். அப்ப இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். திருக்குறள் பாத்தீங்கன்னா கண்ணோட்டம், நற்பாராய்தல். சோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 600கள் 9 முடிஞ்சிருச்சு. அதனால உவே சாமிநாத ஐயர் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன். சோ 8th பாத்தீங்கன்னா நியூ புக் மீதி இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் படிப்பீங்க. சோ அது 8th 9th 10th எல்லாமே 2ஆ பிரிச்சிருப்பேன். 6th 7th 8th எல்லாமே 3ஆ பிரிச்சிருப்பேன். ஏன்னா டேர்ம் வைஸ் அதை நம்ம போயிருப்போம். ஓகேவா? அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் மாதிரியே தான். ஓகேவா? ஸோ நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு அடுத்து இதை வச்சிருக்கேன். ஸோ டைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்லேயே வந்துடும். ஆக்சுவலி டைஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தான் வரும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த டைஸ் அப்படிங்கிறது நம்ம லாஜிக்கல் ரீசனிங்லேயே படிச்சிருவோம். அதனால வெறும் ப்ராபபிலிட்டி மட்டும் வச்சிருக்கேன். பொதறிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிர்வாக அமைப்பு 12th. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் தமிழ்நாடு இயற்கை பிரிவு 10th. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஎன்எம் யூனிட் 6 கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? சோ ஏன்னா வந்து ஹிஸ்டரி முடிஞ்சிருச்சு. அப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது யூனிட் மொத்தமா பாத்தீங்கன்னா 3 டாபிக் தான். ஓகேவா? சோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் யூனிட் 6 இந்த இது வரும். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் 11th புக், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமுதாய சீர்திருத்தங்கள் இது 10th புக்ல வரும். சோ இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி எல்லாமே 3 தான் வந்துச்சு. இந்த இதெல்லாம் மட்டும் எவ்வளவு வருது, 4 யூனிட் வருது. ஓகேவா? சோ 4 லெசன் வரும். சோ அதுக்கு முன்னாடி 3 லெசன் தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ரிவிஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ எழுத்து சொல், எழுத்து வந்து ரொம்ப சின்னது. அதுக்கப்புறம் எழுத்து சொல் இது 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 முடியும் போது ஒரு ரிவிஷன் வரும். ஓகேவா? சோ ஸ்கெடியூல் 1 பொது தமிழ்ல ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுவீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிபிகேஷன் படிப்பீங்க. அடுத்து பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பொதறிவு பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் மற்றும் மனித உரிமைகள். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th 8th 9thல இருக்கு. சோ 9th கம்ப்ளீட் பண்ணிட்டு 8th அதுக்கப்புறம் 7th கம்ப்ளீட் பண்ணணும். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஊரக பொருளாதாரம் இது வந்து 11th புக்ல இருக்கு. ஐஎன்எம் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் 11th புக். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 10th. சோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து ஸ்கெடியூல் 12. ஓகேவா? சோ ஸ்கெடியூல் 12 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுத்து சொல் இலக்கணம் முடிஞ்சது. பொருள் இலக்கணம், அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம் 2 தான் இருக்கு. ஓகேவா? சோ 2ஐயும் ஒட்டுக்கா வச்சாலே நீங்க ஒரு இதுல கம்ப்ளீட் பண்ணலாம். இருந்தாலுமே ஃபுல்லா எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அதனால அகப்பொருள் தனி ஸ்கெடியூல், புறப்பொருள் தனி ஸ்கெடியூல். ஓகேவா? சோ அகப்பொருள் 1 வந்துரும். தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார் வந்துரும். 8th புக்ல ஓல்டு புக் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்கெடியூல்ல வரக்கூடியது. அடுத்து மேக்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த 3 டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ 3 ஒரு ரிவிஷனு, அடுத்த 3 ஒரு ரிவிஷனு, அடுத்த 3 ஒரு ரிவிஷன். இப்ப எந்த இடத்துல வந்துட்டோம், இந்த இடத்துல வந்துட்டோம். ஓகேவா? சோ இப்ப 3rd ரிவிஷன். ஓகேவா? அடுத்து பொதறிவு பொறுத்த வரைக்கும் பால்ட்டில தேச கட்டமைப்பின் சவால்கள் 12th. எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மானிட புவியியல் 10th. ஐஎன்எம் யூனிட் 6 பாத்தீங்கன்னா காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றமும் காந்திய காலகட்டம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10thல இருக்கு. சோ இது பாத்தீங்க இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த ஸ்கெடியூல் 13 பாருங்க. பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அகப்பொருள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து புறப்பொருள் ஜி.போ. வீரமாமுனிவர் 9th புக்ல 1 to 5 லெசன். மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது எத்தனாவது டாபிக், 10வது டாபிக். ஓகேவா? சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா
பொது அறிவு பாலிட்டியில பாருங்க ஊழலுக்கு எதிரான அமைப்புகள், எக்கனாமிக்ஸ்ல வேலை வாய்ப்பு, வறுமை, தொழில் வளர்ச்சி 12th இருக்கு. ஐஎன்எம்ல பாத்தீங்கன்னா ஐஎன்எம் யூனிட் 6ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இது வந்து 10th இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கெடியூலும் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ எல்லாருமே கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப பேர்டன் எடுத்துக்காம படிக்கிற மாதிரி தான் எல்லா ஸ்கெடியூலுமே இருக்கும். நீங்க வேணா எல்லா ஸ்கெடியூலும் பாருங்க, அப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்னு கம்மியா இருந்தா ஒன்னு அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்ப பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுல ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு யூனிட் சேர்ந்து வரும். அதுல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா இதுல ஒரு யூனிட் கம்மியா வரும். ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சோ பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன். ஏன்னா வந்து உங்களுக்கு பொருள் இலக்கணம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப எழுத்து சொல் முடிஞ்சதுமே ஒரு ரிவிஷன், எழுத்து அதுக்கப்புறம் பொருள் முடிஞ்சதுமே எழுத்து சொல் பொருள் மூணையும் சேர்ந்து ஒரு ரிவிஷன். அடுத்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம். சோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படிச்சீங்க அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வரும். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏஜ் ப்ராப்ளம் வரும். ஸோ ரொம்ப ஈஸியா நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து பொது அறிவு. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் 7th புக்ல இருக்கு. ஸோ இது கூட என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு பொருளியல் 12th இருக்கு. ஐஎன்எம் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நவீனத்தை நோக்கி இந்தியாவின் தேசியத்தில் எழுச்சி. ஸோ இதை படிச்சுக்கணும். ஸோ இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா படிச்சுக்கலாம். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் ரிவிஷன் தான், இதுவும் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஏன்னா ரேஷன் ப்ரொபோர்ஷன் ரொம்ப சிம்பிளானது. அதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 யூனிட் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 15. ஸோ ஸ்கெடியூல் 15ல பாத்தீங்கன்னா யாப் இலக்கணம் வந்துடும். யாப் இலக்கணம் உங்களுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான், ஏன்னா ரொம்ப அதிகமா இருக்காது. இது எல்லாமே யாப்போட வகைகள் வரும். ஓகேங்களா? ஸோ யாப்போட எழுத்து அசை சீ தலை அடி தொடைன்னு வரும். ஓகேவா? ஸோ அதோட வகைகள் என்ன, அதெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் பா வகை, பா அலகிடுதல், பாயற்ற பழகலாம். பாயற்ற பழகலாம் 11th 12th வரக்கூடியது. ஸோ இதெல்லாமே மற்றதுல வரும். ஸோ இது மட்டும் 11th 12th வரும். ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா யாப் இலக்கணம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா தேவநேய பாவ அகரமுதலி படிப்பீங்க. 9th 6th to 9th லெசன்ஸ் படிப்பீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிஜிபி படிப்பீங்க. ஏபிஜிபி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் மட்டும்தான். நீங்க வந்து ஃபார்முலாஸை தனியா நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு டாபிக்ல ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 பேஜ் விட்டுறணும். ஓகேவா? ஒரு டாபிக் எழுதுறீங்க, அந்த இது போறீங்க, கம்ப்ளீட் பண்ணி போறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட்லயே ஒரு 2-3 பேஜஸ் விட்டுறணும். அந்த 2-3 பேஜஸ் எதுக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த ஃபார்முலாஸ் வருது அப்படிங்கிறத முன்னாடி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நீங்க ஃபார்முலாஸ் மட்டும் ரீகால் பண்ணிட்டு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டியில சமூக நீதி, எக்கனாமிக்ஸ்ல பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் 12th இருக்கு. ஐஎன்எம் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் 11th இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜாகிரபி. ஓகேவா? ஸோ ஜாகிரபில பாத்தீங்கன்னா இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இது 10th இருக்கு. ஸோ இதை படிச்சிட்டீங்கன்னா இந்த ஸ்கெடியூல் கம்ப்ளீட்டட். அடுத்து ஸ்கெடியூல் 16 பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து 3rd ரிவிஷன். ஓகேவா? சோ ஏன்னா யாப் இலக்கணமும் முடிஞ்சிருச்சு. எழுத்து சொல் முடியும் போது 1, பொருள் முடியும் போது 1, யாப்பு முடியும் போது 1. அடுத்து பாத்தீங்கன்னா சோ ரிவிஷன் தான் இல்லையா, அப்ப கொஞ்சம் டாபிக் நம்ம படிச்சுக்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்தனார் படிச்சுக்கலாம். தமிழின் தொன்மை, சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இது 9 பாடங்கள் இருக்கு. சோ இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ அதை நீங்க படிச்சாலே போதும், ரொம்ப ஈஸியா முடிச்சுக்கலாம். அடுத்து 9th ஓல்டு புக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 டாபிக் முடிஞ்சது. அப்ப 4th ரிவிஷன். சோ 3 3 3 3 12 டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது 4th ரிவிஷன். ஓகேவா? அடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க. பாலிட்டியில தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி 11th புக்கு. எக்கனாமிக்ஸ்ல நிதி பொருளியல் 12th. ஐஎன்எம் யூனிட் 6ல இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் 11th. ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் 10th. ஸோ இது வரைக்குமே என்ன போகுது, பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் போகுது. ஸோ கடைசியா கொஞ்சம் முன்னாடிதான் பாலிட்டி எக்கனாமிக் வந்து முடியும். ஏன்னா அவ்வளோ இருக்கு, நிறைய கேள்விகள் அதுல இருந்து கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா இத்தனை கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இது 2ல இருந்து தான் கவர் ஆயிருக்கும். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்குமே அதை படிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா? அப்பதான் முன்னாடி படிச்சது எல்லாமே ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம ஃபுல்லா அதை மட்டுமே படிச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வேற டாபிக் போயிட்டு மறுபடியும் இதை வந்து எடுக்கும் போது மறந்துடும். அதனால என்ன படிக்கணும், அங்கங்க டச் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் பாலிட்டியில எக்கனாமிக்ஸ்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையுமே ஒவ்வொரு டாபிக் இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 17 பாருங்க. சோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும்
அணி இலக்கணம் ஃபுல்லாவே. ஓகேவா? சோ அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமா 16 வகையான அணி இலக்கணங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ அணி வகை மொத்தம் 16 இருக்கு. எதுக்காக அணி இலக்கணம் படிக்கணும், அது வந்து சிலபஸ்லயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். பட் அணி இலக்கணம் எதுக்காக படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணா கேட்கலாம். ஓகேங்களா? பொருந்தா சொல்ல, பொறுத்துக்களை இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6ல ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6ல திருக்குறள் சம்பந்தமானது இருக்கு இல்லையா? சோ அந்த இடத்துல கூட எந்த அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு திருக்குறளை கொடுத்து கேட்கலாம். சோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, கண்டிப்பா இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ எதுவுமே வந்து தேவையில்லாதது கிடையாது, எல்லாமே தேவையானதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சோ 10th புக்ல 1 to 5 மேத்ஸ் பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D தனி ஸ்கெடியூல் வரும், 3D தனி ஸ்கெடியூல் வரும். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப அதிகமானது, ரொம்ப குழப்பக்கூடியது. ஓகேவா? நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஷன் ஆகும். அதனால 2D தனியா 3D தனியா கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லா வந்து நீங்க கிளாஸை பார்த்துட்டு, ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் பிளேலிஸ்ட் இருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்கு, இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அதே மாதிரி யூனிட் 7க்கும் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க பார்த்து படிச்சு நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட் போட்டு பார்த்தா போதும். ஓகேவா? பொது அறிவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டியில சோ தமிழக அரசியல் சிந்தனைகள் 11th புக், எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பொருளியல் 12th, ஐஎன்எம் யூனிட் 6 பாத்தீங்கன்னா காந்தியடிகள் தேச தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா இந்திய வேளாண்மை 10th. உங்களுக்கு ஜிஎஸ்லயும் கிளாஸஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? சோ பாலிடெக்னிக் ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஸ்கெடியூல் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? சோ நீங்க பார்த்து படிச்சு நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து புக்கை படிச்சா போதும். ஓகேவா? சோ அடுத்த ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா 18 பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் அடுத்து, ஏன்னா அணி இலக்கணம் முடிஞ்சிச்சு, அப்ப அடுத்த ரிவிஷன் முடியரசன் நாமக்கல் கவிஞர் 10th மீதி இருக்கக்கூடிய லெசன். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3D. சோ மேக்ஸ் 2D 3D சாரி மென்சுரேஷன் 2D 3D, ஏபிஜிபி இதெல்லாமே சிம்பிளிபிகேஷன், இதெல்லாமே ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலாஸ் தனியா நோட் பண்ணி எழுதிதான் ஆகணும். ஓகேவா? அடுத்து பொது அறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது என்னாச்சு அப்படின்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அதாவது 10th 11th 12th இதுல இருக்கக்கூடிய பாலிட்டி எக்கனாமிக்ஸ் டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 6th to 9th இருக்கக்கூடிய அந்த பாலிட்டி டாபிக் படிக்கணும். ஸோ அது படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ரிவிஷன் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா என்ன ஒரு சில பாயிண்ட் இருக்கு. ஏன்னா சின்ன கிளாஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதிகமான பாயிண்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்ப என்னென்ன சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அடுத்து ஐஎன்எம் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்ட கருத்து, புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். இதுல உங்களுக்கு ஜியோகிராஃபி வராது, ஏன்னா இதை நீங்க படிக்கணும் இல்லையா? சோ அப்ப உங்களுக்கு டைம் வேணும். அப்ப அதையும் கொடுத்துட்டா இதை படிக்க முடியாது அப்படிங்கிறதால அதை நான் இங்க கொடுக்கல, அடுத்த ஸ்கெடியூல்ல கொடுத்துருப்பேன். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 19 பாத்தீங்க அப்படின்னா பொது இலக்கணங்கள் முழுவதும். சோ நான் சொன்னேன் இல்லையா 5 இலக்கணத்துக்கு பொதுவான இலக்கணங்கள் இருக்கு. அந்த இலக்கணங்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிடணும். தாராபாரதி தமிழ் ஒலி வந்துடும். அடுத்து 10th ஓல்டு புக் ஃபுல்லாவே வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து அதிகமா கேள்விகள் கேட்கறது இல்ல. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா 1 மார்க்கா இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு கேள்வி வந்துட்டாலுமே என்ன பண்ண முடியாது, முக்கியமானது. அதனால தவிர்க்க கூடாது, இதை படிச்சிடணும். அடுத்து பொது அறிவு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎன்எம் யூனிட் 6ல இந்திய பண்பாட்டின் இயல்புகள், தேசியவாதத்தின் அரசியல் வகுப்புகள், ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். நான் சொன்னேன் இல்லையா ஜியோகிராஃபி இந்த இதுல வரும். முன்னாடி அந்த நீங்க ஃபுல்லாவே பாலிட்டியும் இதுவும் எக்கனாமிக்ஸும் ஃபுல்லா 6th to 9th படிக்கிறதால டைம் பத்தாது அப்படிங்கிறதால நான் அடுத்த ஸ்கெடியூல்ல ஜாயின் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ இந்த இடத்துல வரும், நீங்க அதை படிச்சுக்கணும். அடுத்த ஸ்கெடியூல் 20 பாருங்க. பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ப இலக்கண பகுதி ஃபுல்லாவே முடிஞ்சது. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா இலக்கண பகுதியும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 5th ரிவிஷன் காகிதம் இல்லத்தும் முருத்திரங்கனாலும் 11th புக் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நீங்க வந்து இதை படிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா ரிவிஷன் தான், மேக்ஸ்லயும் உங்களுக்கு ரிவிஷன் தான், பொதுத்தமிழ்லயும் ரிவிஷன் தான். அதனால இந்த இடத்துல 11th புக்கை நான் பிரிக்கல, ஃபுல்லாவே ரிவிஷன் அப்படிங்கிறனால நீங்க படிச்சுக்கலாம். ஸோ ஐஎன்எம் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம், மக்களின் புரட்சி, இதெல்லாமே 12th இருக்கக்கூடிய விஷயம். ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு. சோ அது வந்து 10th. சோ இத கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேவா?
ஒன்னு ரிவிஷன் வருது அப்படின்னா இன்னொன்னுல ஒரு சில டாபிக் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி படிச்சாதான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல் 21. ஸோ இது பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்டுல ஏதாவது தேவைப்படுது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிலது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் பேஸ்ல எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த அவுட் சோர்ஸ் எப்போ படிக்கணும், எவ்வளவு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் அப்புறமே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. குரூப் 2 ரிலீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் இங்க சேர்த்தாலும் சரி, ஏன்னா கடைசியா படிக்கும் போது உங்களுக்கு இன்னுமே மனசுல இருக்கும். அது இல்லாம இன்னுமே டைம் இருக்கு. இது கடைசின்னா கூட சில ஸ்கெடியூல் தான் இது கடைசியை தவிர உங்களுக்கு வந்து இன்னுமே நாட்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அந்த இடத்துல நீங்க படிச்சுக்கணும். அடுத்து பாவேந்தர் டிகே சிதம்பரம்னா 12th ஓல்டு புக்ல கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரிவிஷன், ஏன்னா 15 டாபிக்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல ரிவிஷன் தான் வருது. அப்படிங்கிறதால உங்களுக்கு என்னது 12th நியூ புக்கு ஃபுல்லாவே நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அடுத்து பொதறிவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா INM யூனிட் 6ல தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், ஜியோகிராஃபில பேரிடர் மற்றும் மேலாண்மை, இது எந்த ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே இருக்கு. ஸோ சயின்ஸ் டாபிக் இது வரைக்கும் நான் சயின்ஸ் கொடுத்தே இருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா சயின்ஸுக்கு வெறும் 5 மார்க் தான் அவங்க கொடுத்துருக்காங்க சிலபஸ்லயே. கரெக்டா? ஸோ அந்த 5 மார்க்குக்கு நம்ம ரொம்ப உட்காந்து படிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 5 மார்க் எப்படி எல்லாம் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கூல் அதாவது சயின்ஸ் ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்கூல் புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிச்சுக்கோங்க. PYQல இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படிச்சுக்கோங்க. இது போக சயின்ஸ் புக்ல பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்க கண்டென்ட் மட்டும் படிச்சா போதும். நீங்க நிறைய உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேணாம், தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் 5 மார்க்குக்காக. ஓகேவா? ஸோ அந்த 5 மார்க்கையும் நம்ம இதுலயே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுல கரண்ட் அஃபேர்ஸும் அவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்ப 5ல எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் வரும்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அது போக மீதி இருக்கக்கூடியது எல்லாமே இந்த பேஸ்ல படிக்கணும். எப்படி? ஸ்கூல் புக்ல புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடத்திலும் பாக்ஸ்ல கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் PYQல எந்த மாதிரி சயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை மட்டும் படிச்சா போதும். நீங்க இதை ஃபுல்லா வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தனியா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் 22. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சிலபஸ் பேஸ்ல ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவத்திருக்குன்றக்கூடிய அடிகளார், வேலுநாச்சியார், கீவா ஜெகநாதர், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பொதறிவுல பாத்தீங்கன்னா 6th to 9th இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி டாபிக், ஏன்னா ஜியோகிராஃபி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இது மட்டும் தான் இருக்கு. யூனிட் 6 INMமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், சங்ககாலம் இக்காலம் வரை தமிழ் இலக்கியம், அதே மாதிரி சயின்ஸ் டாபிக். ஓகேவா? இதை படிச்சாலே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து ஸ்கெடியூல் 23. ஸ்கெடியூல் 23ல பாத்தீங்கன்னா தமிழ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப அதோட ஃபுல் ரிவிஷன் இருக்கு. மேக்ஸ்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதோட ஃபுல் ரிவிஷன் இருக்கு. பொதறிவு பொறுத்த வரைக்கும் INM யூனிட் 6ம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப அதோட 6th to 9th இருக்கக்கூடிய என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ 10th 11th 12th ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து தான் அதிக கேள்விகள் வரும். அப்ப அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6th to 9th நீங்க சும்மா வாரல ஒரு டைம் பார்த்தா போதும். அப்ப அது வந்து INM யூனிட் 6க்கு. யூனிட் 6ல ஒரு டாபிக் இருக்கு, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதே மாதிரி சயின்ஸ் டாபிக்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் நான் 3 இடத்துல ஸ்கெடியூல்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த 3 இடத்துல நீங்க பிரிச்சுக்கோங்க. மொத்தமா சயின்ஸ் டாபிக் எவ்வளவு இருக்கு, அதுல வந்து நம்ம எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பிரிச்சு அந்த புக் பேக்ல இருக்கிறது, அந்த பாக்ஸ்ல இருக்கிறது, PYQ இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா நீங்க படிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 3 ஸ்கெடியூல்ல கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்கெடியூல்ல புக் பேக் கொஸ்டின் எல்லாம் படிங்க, இன்னொரு ஸ்கெடியூல்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாம் படிங்க, இன்னொரு ஸ்கெடியூல்ல PYQ எல்லாம் படிங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குமோ அதை பொறுத்த மாதிரி 3 ஸ்கெடியூல் நீங்க வந்து பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். மொத்தமா 23 ஸ்கெடியூல் தான். ஓகேவா? ஸோ 23 ஸ்கெடியூல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது போக பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பிப்ரவரி இந்த வாரத்துல இருந்து இல்ல அடுத்த வாரத்துல இருந்து மண்டே டு சாட்டர்டே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட நீங்க வந்து பிப்ரவரி மிட்ல முடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வாரம் ஏதாவது கேப் விழுது, அது வந்து ஒட்டுக்கா தொடர்ந்து 2 வாரம் விழாது, ஏதோ ஒரு நாள் ஒரு வாரம் விழுது, அடுத்த வாரம் அப்படி போகும்போது அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் ஆவரேஜா 2 வாரத்தை கழிச்சிட்டேன். அப்படி கழிச்சா கூட நீங்க பிப்ரவரி எண்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மார்ச்ல இருந்து எக்ஸாம் வர வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அவுட் சோர்ஸ் நான் சொன்ன
சொன்னேன் இல்லையா, அந்த அவுட் சோர்ஸையும் நீங்க அந்த மார்ச்ல இருந்து படிச்சா கூட நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த அவுட் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது, என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அப்ப அதை நீங்க அந்த இடத்துல இருந்தே கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, ஏன்னா செப்டம்பர்ல வருது இல்லையா, ஸோ அக்டோபர்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த அவுட் சோர்ஸை படிச்சாலும் சரி, இல்ல நீங்க வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை நீங்க படிச்சாலும் சரி, அது வந்து நீங்க உங்களோட தகுந்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஃபுல்லா எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு நல்ல கோர்வையா முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி படிச்சாலே போதும், உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஃபுல்லா படிச்சா அந்த முழு திருப்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும். எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி படிங்க. இதுக்கான ஸ்கெடியூல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல யாரெல்லாம் இன்னும் ஜாயின் ஆகலையோ, ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்க வந்து ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜிஎஸ்க்கு உங்களுக்கு கிளாஸ் போயிட்டே இருக்கு, நீங்க வந்து அதை பார்த்து உடனே கையோடய அதையும் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்க்கு கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. மேத்ஸ் புக் இலக்கணம் யூனிட் 7 இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஆல்ரெடி பிளேலிஸ்ட் போட்டு எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஃபுல்லாவே படிங்க. கம்பல்சரியா நீங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லா தெளிவா வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் தெளிவா கொடுத்துருக்கேன். நிறைய பேர்டன் இல்லாம ஒவ்வொரு ஸ்கில்லையும் ஃபுல்லாவே யாரா இருந்தாலுமே, எந்த மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கிற மாதிரி படிக்கலாம். அது வந்து நீங்க இப்பதான் ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி எழுதுனவங்களா இருந்தாலும் சரி, இல்லை எப்படி இருந்தாலுமே. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஜாப் போயிட்டு படிக்கிறேன், வீட்டுல இருந்து படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப், எந்த மாதிரி இருந்தாலுமே நீங்க என்ன படிக்கலாம், இதை ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் இருக்கும், அப்பப்ப கேப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஃபுல்லா உட்காந்து 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்க மாதிரியும் இருக்காது, அப்பப்ப கேப் எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கெடியூல் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டடி பிளான் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து ஒரு 10 நிமிஷமாவது படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.